அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, குர்ஆனை ஓதுவதும் அதை கேட்பதும் அல்லாஹ்வுடைய அருளை பெற்றுத்தரக்கூடிய ஒரு செயலாக இருக்கிறது. வல்ல ரஹ்மான் குர்ஆன் ஷரீஃபில் கூறுகிறான், வைதா குர்ஆல் குர்ஆனு, உங்கள் முன் குர்ஆன் ஓதி காட்டப்பட்டால் ஃபஸ்தமியூ, செவிதாழ்த்தி கேளுங்கள், வ அன்சித்து, மேலும் மௌனமாக இருங்கள். அதாவது கவனமாக கேட்கணும்னு அர்த்தம். அப்படி நீங்கள் கவனமாக குர்ஆனை செவிதாழ்த்தி கேட்பீர்களே ஆனால் லஅல்லக்கும் துர்ஹமூன், உங்கள் மீதும் அருள் செய்யப்படும், உங்கள் மீது அருள் செய்யப்படும். அப்ப அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்றான்? குர்ஆனை ஓதுபவர்களும் மட்டுமல்ல, குர்ஆனை கேட்பவர்களும் கவனமாக கேட்டால் அவர்கள் அல்லாஹ்வுடைய அருளை பெற்றுக்கொள்வார்கள் என்பதை இந்த குர்ஆன் ஷரீஃப் நமக்கு சொல்லித் தருகிறது. எனவே அந்த அடிப்படையில் நமக்கு எல்லாம் குர்ஆன் ஓதுவதும் அதை கேட்பதும் ஒரு வாய்ப்பு. அந்த வாய்ப்பை சிலர்கள் நமக்கு ஏற்படுத்தி தருவார்கள். அந்த அடிப்படையில நம்முடைய ஜிஸ்தி பாவா அவர்கள் திண்டுக்கல்லில் உள்ள பாவாஜி கான்காவில் வருடம் ரமலான் மாதத்தில் ஒரே நாளில் முழு குர்ஆன் தொழுகை ஏற்பாடு செய்து அது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. அந்த அடிப்படையில் இந்த வருடமும் ஹசரத் ஜிஸ்தி பாவா தாமத் பரகாத்துஹு, அல்லாஹ் அவர்களுடைய ஆயுளை நீளப்படுத்துவானாக, அவர்கள் இந்த தொழுகையை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். வருகின்ற திங்கள் 8ஆம் தேதி திங்கள் கிழமை இரவு பிறை 29 விடிந்தா செவ்வாய்க்கிழமை அந்த முழு குர்ஆன் தொழுகை 5 ஹாஃபில்களை கொண்டு நடைபெற பாவாஜி கான்காவில், திண்டுக்கல்ல உள்ள பாவாஜி கான்காவில் நடைபெற இருக்கிறது. ஆகவே கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய அருளை நாம் பெற வேண்டும் என்று சொன்னால் இந்த தொழுகையில் நாம் கலந்து கொண்டால் நிச்சயமாக அல்லாஹ்வுடைய இந்த குர்ஆன் ஆயத்தில் அல்லாஹ் வாக்குறுதி கொடுத்ததை போல அல்லாஹ்வுடைய அந்த அருளை நாம் பெற்றவர்களாக ஆகிவிடுவோம். மட்டுமல்ல, நாம் முழு 30 நாளும் நம்ம தராவி தொழுதுருப்போம். ஒரு ஆப்ஸாக்கு பிறகு என்னைக்காவது ஒரு நாளுக்கு அதை மிஸ் பண்ணியிருப்போம், ஒரு ஜுஸ் 2 ஜுஸ் மிஸ் பண்ணியிருப்போம். அதெல்லாம் இதுல சரி கட்ட முடியும், இதை சரி கட்டிக்கலாம். அதனால இதெல்லாம் ஒரு வாய்ப்பு. இந்த வாய்ப்பை நாம் இழந்து விடக்கூடாது. வல்ல ரஹ்மான் நாம் அனைவருக்கும் இந்த வாய்ப்பை முழுமையாக பயன்படுத்தி அதனுடைய பலனை முழுமையாக பெறக்கூடியவர்களாக அல்லாஹ் ஆக்குவானாக. குறிப்பு, இந்த தொழுகைக்காக வேண்டி வருகை தரக்கூடியவர்களுக்கு நமது பாவாஜி கான்காவிலே சஹர் சாப்பாடு உணவு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அதனால நோன்பாளிகள் அனைவரும் கவலைப்பட தேவையில்லை, எந்த விதமான அச்சமும் தேவையில்லை. நீங்க தாராளமாக வரலாம். நீங்க வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் கிருபை செய்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி.